காவல்துறைக்கிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம கொண்டுன்னு போகிறது அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி வந்துது. நீ சொல்லி நான் செய்யணுமா, வேலை நீ என்ன ஆளா ஆகுறியா, அவனை என்ன பண்ணுறேன் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் போலீஸ்காரங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒருத்தனை பார்த்தாலே திருடன். இப்போ நல்லவனை பார்க்க முடியல, எல்லாமே திருடன் மாதிரி தான் இருக்கிறான். போலீஸையே காப்பாற்றிக்க முடியல, வச்சு பீர்வாட்டில் வச்சு குத்துறான். இப்போ சென்னை ஹைகோர்ட் வாசலில் பார் கவுன்சில் அட்வொகேட்டே பேனர் வைக்கிறப்ப பப்ளிக் எப்படி மதிப்பான்? ஒரு சட்டத்தை வழக்கறிஞர்கள் மதிக்கணும். நீதிமன்றத்துக்குள்ளே சிகரெட் அடிக்கிறாங்க, ஜென்ஸ் அடிக்கிறாங்க, லேடிஸ் அடிக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை வந்து 200 கொலைக்கு மேலே வந்திருக்கு. ஆனால் சென்னையில் இருக்கிற எல்லா ரவுடி லிஸ்ட் எடுங்க, சென்னையை சேர்ந்தவன் எவனுமே இருக்கு. திண்டுக்கல்ல கூட பார்த்தீங்கன்னா 315 கொலை நடந்திருக்கு. இன்னொரு அதிர்ச்சி தகவல்னா, பல ரவுடிங்ஸுடைய ஃபோட்டோ காவல் நிலையத்தில் 10 வருஷம் இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் கொண்டு போனேன். எந்த ட்ரஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாங்கன்னு கூட காவல்துறைக்கு தெரியாதா? ஆதாரபூர்வமாக ரெக்கார்டை கொடுக்குறாங்க, உங்கள் வேலையை பாருட்டு தெத்தி அனுப்புகிறாங்க டிஜிபி ஆஃபீஸில். என்ஜிஓ அமைப்பை மெயின்டைன் பண்ணுறது ரவுடிஸ் தான். 5133 ஒரு பங்கு தான் காவல்துறை குண்டாஸ் அடிக்கல. கொலை பண்ணிட்டு போகிறது ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகத்தை கொண்டு போகிறாங்க. நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சமூக ஆர்வலர் சசிகுமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆர்டிஐ மூலமாக ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் வெளியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதுக்கு முழு காரணியாக இருந்ததும் நீங்கள் தான். ஓகே சார். கிட்டத்தட்ட இந்த 6 ஆண்டுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட கொலைகள், 7000த்திற்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகள், குண்டாஸ் வழக்குகள், ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் பண்ணீங்க, இந்த கொலைகளோட பின்னணிகள்லாம் என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஐ மூலம் இந்த தகவல்களை நீங்கள் தயார் செய்யக்கூடிய காரணம் என்ன? எல்லோருக்கும் என்னுடைய ப்ரொஃபஷனல் நான் என்ன வைப்பேன்னா, எப்பயுமே யாரையும் திட்டக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நம்ம விஷயத்தை வச்சு மற்றவங்க பேசணும்னு நினச்சேன். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறேன், நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு யாராவது நம்ம அமைப்பில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் போவேன். அப்படி போகிறப்ப இப்போ சமீபத்தில் நடந்த கொலைகளை பற்றி சரி ஒரு ஆய்வு பண்ணலாம். ஒரு 6 மாதமாக நம்ம இதுக்காக ஏதாவது சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும், எவ்வளோ நடக்குது எவ்வளோன்ட்டு தான் விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் காணாமல் போன 6000 பேரை கண்டே பிடிக்க முடியலன்ட்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க. சரி இது காணவில்லைன்ட்டு வருது, எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒட்டிக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண விஷயந்தான் இன்றைக்கி இந்த விஷயத்துக்கோசம் வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா போலீஸ் 6000 பேரை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பாலிமரில் கதிரவன் சார்ன்னு அவர் தான் எனக்கு அங்கீகாரம், சார் இது நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுங்க நாங்கள். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. சமூகத்துக்கு நம்ம இது ஒரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரிசி கொடுக்கறது, ஒரு துணிமணி கொடுக்குறது இந்த கொரோனா டைமில், அதுக்கு முன்னாடி பிளட் கேம்ப்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் எல்லாருமே பண்ணுறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய சமூக சேவையை பயன்படலாம், தைரியமாக பண்ணலாம். நம்மளுக்கு தெரியாத ஆள் இல்லையே, சொசைட்டியில் எங்கே போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், நீங்கள் நான் பாதி பேர் விளையிட்டாங்க, மீதி பேர் பார்க்கலான்னாங்க. அப்போ என்ன பண்ணேன், இதை எடுக்கிறப்பே நம்மளை எல்லாரும் கை விடுறானுங்கன்ட்டு தவறல. சரின்ட்டு இந்த 6000 பேர் ஆரம்பித்து 15000 பேரை தொண்டு நிறுவனம் கொண்டு போனேன். அதுவும் பத்திரிகை ஊடகங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரையும் திட்டுறதில்லை, சமூகத்தில் நடக்கிறத ஊடகத்துக்கு முன்னாடி தான் நான் வச்சேன். ஏன்னா காவல்துறை அதிகாரிங்க தலைவருங்க பார்த்திங்கன்னா டிஜிபி ஆஃபீஸில் என்னை புறக்கணிச்சாங்க. நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப நீ யார் காணாமல் போனவங்களை தேடுறதுக்கு அப்படின்னாங்க. சரி 2வது வாட்டி போலீஸே நீ யாருப்பா கேட்கறதுக்கு, உன் பிளட் ரிலேஷனா கிளம்பி வெளியே போயிருந்தால் உன் பெட்டிஷன் தலைமாடி தூக்கி போடுவாங்க. 2வது வாட்டி நான் திருப்பி போனேன், இது பண்ணேன். 15000 பேர் காணலை என்ன. அப்பயும் என்ன பண்ணாங்க, 15000 பேர் தொண்டு நிறுவனம் எட்டு போயிட்டாங்களா, சரி விடு அதை நான் கொடுத்துக்கிறேன் இப்போ டிஜிபி சார்கிட்ட. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் இந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் சார்ஜிட்டு போட சொல்லுங்கள் சார். 5 வருஷமாக போடல. இன்றைக்கி சட்டம் புதுசாக அமலாக இருக்குது, மிகப்பெரிய சந்தோஷம்.
ஏன்னா பழைய சட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காலகட்டத்தில் இருந்த சட்டம், நம்ம வக்கீல் இல்லை சார், இப்போ கூட சொல்கிறேன், நம்ம அட்வொகேட் இல்லை, அன்னைக்கு இருந்த சட்டங்களால் என்கிட்ட வந்து டிபேட் பண்ண சொல்லி யாரோனாலும் நீங்கள் கூப்பிடுங்க, நேரடியாக ஒரு வழக்கறிஞரோ இல்லை டிஜிபி சாரோ இல்லை கலெக்டரையோ இல்லை தாசில்தாரையோ, இந்த சட்டத்தால் மக்களுக்கு நன்மை. அன்னைக்கு இருந்த சட்டங்கள் குற்றவாளிகள் சாதாரணமாக தப்பிச்சு போயிடுவாங்க. 3 மாதத்தில் இன்றைக்கி சாட்சிட்டு போட சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு எஃப்ஐஆர் பதிவானா 3 மாதத்தில் சாட்சிட்டு போட்டு 180 நாளில் இந்த கேஸை நீதிமன்றத்தில் முடிக்கணுன்ட்டு ஆர்டர் போடுறாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தாங்க? 15 வருஷமாக சாட்சி எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்துக்கே கொண்டு போல. இப்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் 23 வயசில் சண்டை போட்டுறான், 15 வருஷம் கழிச்சு அவனுக்கு 38 ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிடறான். அன்றைக்கி வந்து அவனை சாட்சிட்டு போட்டு உன் மேலே இந்த கேஸ் இருக்குது அவனை டார்ச்சர் பண்ணுறது, இல்லைன்னா அந்த எஃப்ஐஆர் காவல் நிலையத்தில் இருக்கு. இப்படி 32 மாவட்டத்தில் 2 லட்சம் கேஸ் வச்சுருக்காங்க ஸ்டேஷனில், தமிழ்நாடு ஃபுல்லாக. அதையும் பத்திரிகை நண்பர்களோட இணைஞ்சு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரவுடி லிஸ்ட் எடுத்துன்னு வரேன். சென்னையில் எவ்வளோ ரவுடிங்க இருக்காங்க, தொடர்ந்து லா அண்ட் ஆர்டர் படம் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்பேடுலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பொண்ணு இன்றைக்கி நடக்க முடியாது. இன்றைக்கி சமூக நீதி எல்லாம் பேசலாம். இன்றைக்கி சாதாரணமாக ஊர்லேருந்து ஒரு 10 மணிக்கு மேலே பாதுகாப்பாக ஒரு பொண்ணு வர முடியும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் லைவாக யார் சொல்கிறாங்களோ லைவாக அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை நடக்க சொல்லிட்டு பின்னாடி கேமரா எடுத்துன்னு போக சொல்லுங்கள். இன்றைக்கி பாதுகாப்பே கிடையாது. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி இந்த விஷயம் எஃப்ஐஆர் போட்டு சாச்சுன்னா ரவுடிஸ் வந்து 3000 பேர் இருக்காங்கன்னு அரசுக்கு ஆர்டிஐ போட்டு எடுத்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வேன். நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிப்பேன், காலைல 4:30 மணி வரைக்கும் இந்த ஆர்டிக்கல்லாம் படிப்பேன். ஒண்டியாக எழுதுவேன், ஒரு டிஸ்ட்ரிக்டையும் எழுதுவேன். இதை வந்து இந்த அட்ரஸுக்கு போட்டு எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப காலம் தேவைப்பட்டது. அப்போ என்ன பண்ணேன், சரி தமிழகம் முழுவதும் 20,000 ரவுடிஸ் இருக்காங்கன்னு கமிஷன் 20,000 பேர் தமிழகம் முழுவதும். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி நெட்வொர்க் இருக்குது? சென்னையில் 3000 ரவுடிஸ். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் 12 மாவட்டம் இருக்குது. தாம்பரம் 1, 13, ஆவடி 2, அப்போ 15. தமிழ்நாடு ஃபுல்லாக 46 டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த 46 டிஸ்ட்ரிக்டில் எடுக்கணுன்ட்டு கடுமையாக முயற்சி பண்ணி எடுக்கிறேன். இது எப்படியும் எடுத்து பார்க்கலான்ட்டு 20,000னோடனே இதே பத்திரிகைக்காரங்க தான் இன்றைக்கி அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே ப்ரெஸ் மீடியா நம்ம மறக்கக்கூடாது. ஏனி அவங்க தான் எல்லா ப்ரெஸ் என்ன பண்ணாங்க, சார் இது நல்ல விஷயம் நீங்கள் சொல்லுங்கன்ட்டு சொல்லி அப்படியே ஊடக நண்பர்களோட பயணம் பண்ணுறேன். காவல்துறை உங்கள் நண்பன் என்னாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஊடக நண்பர்களோட பயணம் பண்ணி இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயம் ரொம்ப அலட்சியம். காவல்துறைக்கிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம கொண்டுன்னு போகிறது, நீங்கள் தவறு செய்யலாம், அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி வந்தது. நீ சொல்லி நான் செய்யணுமா, உன் வேலை என்ன, நீ என்ன ஆளா பார்க்குறியா, உன்னை என்ன பண்ணுறேன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க மிரட்ட எனக்கு பூஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. தம்பி சூப்பர் தம்பி, நல்லா பண்ணீங்க, நான் கண்டிப்பாக அதிகாரிகிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து இது உடனே கன்சர்ன் இதில் போக சொல்கிறேன். ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேசி நம்மளை கன்வின்ஸ் பண்ணணுன்றது கூட கிடையாது, ஒரு ஆறுதல், சூப்பராக பண்ணிக்கிறீங்க, நல்லா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சரி அடுத்தது என்ன பண்ணேன், ரவுடிங்க இருக்காங்கன்ட்டாங்க. எத்தனை ரவுடி மேலே ஐபிசி 302, 307 ஐபிசியில் குண்டாஸ், இது 3 வந்து குண்டர் சட்டம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு தகவல் வந்து 38 மாவட்டத்தில் 5811 ரவுடிஸ் இருக்கதா ஆர்டிஐ 30 தகவல் அறிவார். அதேமாரி பார்த்திங்கன்னா 307 9138 9138 குண்டர் சட்டத்தில் அடிக்கப்பட்டது 5130. இப்போ சின்னதாக கால்குலேட் பண்ணுங்கள், ஒரு 302 கொலை வழக்கில் பதிவான வழக்கு வந்து 5811 வழக்கு பண்ணியிருக்கு. ஒரு கொலையை ஒருத்தன் பண்ண மாட்டான், கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 3 பேர் 2 பேராவது இருப்பான். கொலை முயற்சின்றது ஒருத்தன் தான் பண்ணுவான், யாராவது ஒருத்தன் கத்தியை தட்டுவான், அவன் கூட ஒருத்தன் 2 பேர் இருப்பான், இல்லைனா கூட வச்சுக்கலாம் 9100. இப்போ இந்த கொலை முயற்சியும் கொலை வழக்கம் போட்டால் நம்மளுக்கு 15,000 பேர் சாலிடாக வரான். ஆனால் 3ல் 1 பங்கு கூட 5130, 3ல் 1 பங்கு கூட காவல்துறை குண்டாஸ் அடிக்கலை. ஏன் அடிக்கலை? ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் 15,000 பேர்ல 3. ஆமாம், இப்போ 302 307 ரெண்டுமே ஒன்று தானே சார். கொலை செய்வதும் கொலை முயற்சி செய்வதும் ஒன்று தான்.
இதுக்கும் அதுக்கும் ஒரு 2 வித்தியாசம்தான். கொலை முயற்சி செய்கிறப்ப அவன் உயிர் தப்பிது, கொலை செஞ்சிட்டவனே பொறுத்தான். குறைஞ்சது 307 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பண்ணலான்றது இருக்குது. அவன் தப்பிச்சிட்டானா அது அவனுடைய அதிர்ஷ்டம். ஒரு கொலை முயற்சி பண்ணுறான், அவன் செத்துட்டானா. அப்போ நம்ம பார்க்கணும் என்ன பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் எல்லா ஊர்லேயும் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 436 கொலை வழக்குகள் நடந்திருக்கு 6 ஆண்டுகளில். 947 கொலை முயற்சி, 346 பேர். இதுலேயே பாருங்கள் கல்வி 1600 பேர் வருவான், ஆனால் 366 பேர் தான் ஆயிருக்காங்க. இந்த கொலைகள்லேயே வந்து முதலிடத்தில் இருக்கிறது எந்த மாவட்டம்? மதுரை. மதுரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை மாநகரம் வேறு, மதுரை மாவட்டம் வேறு. மதுரையில் 369 பேர் கொலை பண்ணியிருக்காங்க, கொலையாயிருக்காங்க. இல்லையா சார்? மதுரை சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 224 பேர். அப்போது மதுரை நம்ம எப்படி பார்க்குறது? யாருடைய நகரமாக இருக்குது? ரவுடிஸின் தலைநகரமாக மதுரை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மதுரை. அது சினிமாவில் காமிச்ச அந்த அதெல்லாம் நேர்லமே அப்படியே நேரில். அதாவது சார் இப்போ வந்து சினிமா பார்த்து நிறைய பேர் கட்டி போகிறான். ஒரு சண்டை போட்டால் கூட நீ ஏர்போர்ட்டை தாண்டி மேலே போக முடியாது, போலீஸ் பிடிச்சிரும். இவன் என்ன பண்ணுறான், சினிமாவை பார்த்துட்டு கொலை பண்ணிட்டா ஒன்றுமே கொலை பண்ணால் தானேங்க ஜெயிலில் பெருமை. இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போனேன்னா மூத்திர கேஸ்லலாம் போனால் அடிப்பானுங்க, பொம்பளை கேஸ் பண்ணாலும் அடிப்பான். ஒரு கொலை பண்ணால் வா நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோ. அப்போ கொலை பண்ணிட்டு போகிறது ஒரு பெருமையான இன்னைக்கூடிய சமூகமாக இந்த சமூகத்தை கொண்டுன்னு போகிறாங்க. அசால்ட்டு பண்ணிக்கிறாப்புலப்பா 307 ஒரு 4 பேரை வெட்டிக்கிறாப்புல. அப்போ அந்த கதையில் இவர் தான் ஊந்தார், அவனுங்க பாஷையில் சொல்கிறேன், ரவுடி சம்பாஸில். இந்த ரெட்டை கொலையில் இவர் தான் ஊந்தார். இப்போ சமீபத்தில் கூட என்கவுண்டர் பண்ணாங்களே 5 கொலை வழக்கு, 32 கொலை முயற்சி. அப்போ அவர் எந்த அளவுக்கு சட்டத்தில் இருக்கிற ஓட்டியில் வெளியே வந்திருப்பார். கண்டிப்பாக அவரு கூட அட்வொகேட் எவ்வளோ பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சோர்ஸ் எப்படி? இப்போ அவரை நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஒரு மீடியாவில் சொல்கிறாங்க 5 கொலை வழக்கு 32 கொலை முயற்சி இருக்காங்கன்றப்போ அவர் கூட எவ்வளோ லாயர்ஸ் இருப்பாங்க. இப்போது படிச்சுட்டு வழக்கறிஞர்கள் தயவுசெய்து கொலை வழக்குலலாம் தலையிடாதுன்னு சொல்லலை. படித்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ப்ரீவியஸ் அக்யூஸ்டுகளுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த கத்தி ஒரு நாள் உங்களை பதம் பார்க்கும். கண்டிப்பாக நீ யாருக்காக வேலை செய்கிற விஷயங்கள்லாம் கேட்குறப்ப ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. அதிர்ச்சி தான். ஆனால் வந்து இவங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது சார். வீடு உண்டு, வேலை உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வேலைக்கு போவாங்க, காலைல வீட்டுக்கு வருவாங்க. எந்த தகவல் இப்போ மீடியா கூட பார்க்கறதில்ல, எல்லாம் செல்ஃபோன் பார்க்குறாங்க. அது கூட டைம் இல்லை, நான் ஓடணும். அவன் வீட்டுக்கு ஒரு நாள் பிரச்சனை வரப்போ அவன் வாழ்க்கையில் மனம் நொந்துடுவான். கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அவன் வீடு கதவை தட்டிட்டு ஒரு பக்கத்து வீட்டில் குப்பை போடுற சண்டையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் வண்டி விடுற சண்டையோ போடுறப்போ அவன் ஒரு நாள் ஜெயிலுக்கு போகிறப்போ அவனை சுற்றி இந்த கொலை கேஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சட்டம் வந்து 1 வருஷம் குண்டாசுன்ட்டு போடுறாங்க. 1 வருஷம் குண்டாசு போடுறப்போ 3லேருந்து 5 மாதத்துக்குள்ளே அவன் எப்படி வெளியே வரான், ரெட்டை பாஸ் பண்ணின்னு ஒடிச்சின்னு வெளியே வரான். அந்த அளவுக்கு சட்டத்தில் ஓட்டை இருக்குல்ல. இந்த ஓட்டையை அடித்தா தானே மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் சரியில்லைங்க, இவங்க சரியில்லைங்க, அவங்க சரியில்லை சொல்ல மாட்டேன். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும், போலீஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் இருக்காங்க. இப்போ நம்ம வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நான் ஒரு எவிடன்ஸை காமிச்சு தான் சொல்கிறேன், சும்மா வாயில் சொல்ல. எல்லாருமே சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஐயா இந்த மாதிரி 38 மாவட்டத்தில் இவ்வளோ கொலை நடந்துக்குது. அப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது, அப்போல்லாம் போலீஸ்காரங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒருத்தனை பார்த்தாலே திருடன்னுவான். இப்போ நல்லவனை பார்க்க முடியல, எல்லாமே திருட மாதிரி தான் இருக்கிறான். பிம்பம் ஒன்று போதை, சரக்கு அடிச்சிடறான், கஞ்சா அடிச்சிடறான், எல்லாமே அஃபென்ஸ் ஆகிட்டான். இன்னைக்கு இவ்வளோ அக்யூஸ்டுங்க இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதுமே 3 லட்சம் எஃப்ஐஆர் சாட்சிட்டு போடாமல் இருக்குது. 3 லட்சம் மேலே தான் இருக்கும். நான் சொல்கிறது, நான் 32 மாவட்டத்தில் 2 லட்சம் எடுத்தேன். ஆனால் நான் லிஸ்டெல்லாம் வந்து இன்னும் கொடுத்தாங்கன்னா 3 லட்சம் இருக்கும். இப்போ கூட பாருங்கள் 5000 பேர் கொலைன்றேன். ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் 8000க்கு மேலே வரும் எல்லா மாவட்டம். இப்போ வந்து சில மாவட்டம்லாம் அந்த 5000ங்கிறதே குறைவு தான் நம்ம சொல்கிறது. கம்மி, பாதி கூட கிடையாது, பாதி தான் சொல்லிக்கிறேன். அப்போ மீதி பாதி இன்னும் இருக்குது. இப்போ நான் வந்து சொல்கிறது, ஒரு கணவன் மனைவியோ இல்லை அக்கம் பக்கத்துலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட்லேயோ கொலை நடக்கிறதுன்றது கம்மி. 2வது, கஞ்சா போதில் கொலை நிறைய நடக்குது, மோட்டிவேஷன். ரவுடிஸ் கொலைங்க நிறைய நடக்குது. இப்போது
விரோத கொலைகள் நடக்கிறத ஏன் அப்போ காவல்துறையால் தட்ட முடியாது? இன்னைக்கு கேங்ஸ்டர் பார்த்துக்கிறீங்களா? சொல்லுங்கள், கேங்ஸ்டர் எங்கன்னா இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். பார்க்கவே முடியல. போலீஸில் வந்து கேங்ஸ்டரும் ஒர்க்கிங் கிடையாது. முதல்ல ரவுடிங்களை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ரவுடிங்களுக்கு ட்ராக் கிடையாது. போலீஸையே காப்பாற்றிக்க முடியல, வச்சு பீர்வாட்டில் வச்சு குத்துறான் கனகி நகரில். பார்த்தீங்களா அந்த வீடியோவும்? நான் தான் வந்து சின்ன பசங்களாம் அடிக்கிறாங்க, நானாக வந்து கள்ளத்துக்கு அடிக்கிறானுங்க சின்ன பசங்க கூப்பிட்டு அடி. இப்போ காரணம் என்னென்னா, எவனா ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறான்ட்டு காவல்துறை அதிகாரி. ரெண்டாவது ஹியூமன் ரைட்ஸ் போன்ற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரீவியஸ் அக்யூஸ்டுக்கு ஹியூமன் ரைட்ஸ் எப்படி வரணும்? ஒரு மிருகத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஏன் இது பண்ணுறீங்க? தொடர்ந்து அட்டூழியம் பண்ணுறவனுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஏன் வரீங்க? ரெண்டாவது நீதிபதிகளை நம்ம விமர்சனம் பண்ணலாம், நீதிமன்ற தீர்ப்பை தான் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. இப்போ நான் வந்து எல்லா நீதிபதியும் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வரீங்க, அந்த சட்டத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நீங்கள் ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறீங்க, இப்போ பேனர் போடக்கூடாதுன்றீங்க, நீதிமன்ற வாசல்லே பேனர் வைக்கிறான். அவன் என்ன பண்ணீங்க? நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன். சென்னை நீதிமன்றம், திருவள்ளூர், எல்லா நீதிமன்றம் வாசலில் பேனர் வைக்கிறீங்க. இப்போ சென்னை ஹைகோர்ட் வாசலில் பார் கவுன்சில் அட்வொகேட்டே பேனர் வைக்கிறப்போ பப்ளிக் எப்படி மதிப்பான்? ஒரு சட்டத்தை வழக்கறிஞர்கள் மதிக்கணும். நீதிமன்றத்துக்குள்ளே சிகரெட் அடிக்கிறாங்க, அது ஜென்ஸ் அடிக்கிறாங்க, லேடிஸ் அடிக்கிறாங்க. ஒரு சட்டத்தை நீங்கள் மதிக்கலைன்னா, படிக்காத, எதையும் தெரிஞ்சிக்காத, சட்டத்தை புத்தகத்தை தொடாமல் பப்ளிக் எப்படி மதிப்பான்? இதுதானே நம்ம கேள்வி இருக்கு. லா அண்ட் ஆர்டரு எல்லாருக்குமே ஒன்று தான் நினைக்கணும். இப்போ இதே நீதிபதிகளை நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டில் கேட்குறேன், ஆர்டரில் கேட்கல. இப்போ இன்றைக்கி சட்டத்துடைய இருக்கிற நிலைமைக்கு நீதிபதிகளுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, நீதிபதிகளுக்கு ஒரு போலீஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பாதுகாப்புறீங்க. நீங்கள் உண்மையிலே இந்த சட்டம் மக்களுக்கு கரெக்டாக இருக்குது, பாதுகாப்பான சட்டம், இவ்வளோ கொலை நடந்திருக்கு, இதையும் மீறி இந்த சட்டம்லாம் கரெக்டாக இருக்குது, நாங்கள்லாம் வரான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு நாள் நீதிபதிகள் எல்லாருமே, ஹைகோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நாள் மக்களோட மக்களை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீதிபதிகளே வெளியில் நட முடியாது. இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதால நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கை பற்றி கவலையே பட மாட்டீங்க. எவனோ ஒருத்தன் 2 ஹவர் கழிச்சோ இல்லை 2 நாள் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ அவன் கீழே உள்ள போகிறதுக்கு ஹெல்மெட் கட்டாயம்னு மதுரை நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஆனால் மதுரை நீதிமன்றம் நம்பர் 1 லா அண்ட் ஆர்டரில். இதுக்கு அந்த நீதிபதிகள்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? என்னுடைய கேள்வி அதுதான். நான் வந்து ஆட்சியாளர்களை சொல்ல மாட்டேன், இன்றைக்கி மாறுவாங்க, மாறினே இருப்பாங்க. நீ திமுக கவர்மெண்ட்டு, நாளைக்கு அண்ணா திமுக கவர்மெண்ட்டு, நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வரும். லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் தானே. மதுரை நீதிமன்றம் வந்து கட்டாயம் ஹெல்மெட் போட வேண்டும், கீழே விடுறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போட வேண்டும். அப்போ நீங்கள் ஹெல்மெட் வாங்கினா யாருக்கு லாபம்? ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தான் லாபம். நான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், நான் கீழே விழுந்தேன்னா என்னுடைய சேஃப்டி, நான் ஹெல்மெட் போடுறது நல்லது தான். ஆனால் நீங்கள் கட்டாயம் போடலைன்னா ஒரு 1000 ரூபாய் ஃபைனு, அந்த 1000 ரூபாய் ஃபைன் கட்டலைன்னா 1 லட்ச ரூபா வண்டியை பிடிச்சி உள்ளே வைக்கிறீங்க. கட்டாயம் இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இவர்கள் இத்தனை நாள் ஜெயிலில் இருக்கணும். கோயம்புத்தூர் குண்டு வெடிச்சவங்க வெளியில் இருக்கிறான், இந்த நாட்டுடைய பிரதமரை சாகடிச்சவங்க வெளியில் இருக்கிறான். அப்புறம் இந்த சட்டம் என்ன? நான் சொல்கிறது புரிஞ்சிச்சிங்களா? என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், உங்ககிட்ட பணம் இருக்கணும். பணம் இருந்தால். இந்த கொலைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல, இதில் இப்போ மதுரை முதலிடத்தில் இருக்குது. எந்த மாவட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்குன்னு பார்க்கலாம்? திருச்சியில் இருக்குது, இது திருப்பத்தூர் உட்கோட்டத்தில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டமாக இருக்கும். 12 மாவட்டம். இப்போ டிநகரில் பார்த்தீங்கன்னா 32 தான் ஆயிருக்கு. இப்போ திருச்சியில் 97 தான் ஆயிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா அரியலூர். இந்த குறைவாக இருக்கிற இந்த மாவட்டத்துடைய லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது சரியாக அங்கே செயல்பட்டு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு கொலை பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னென்னா, போலீஸ் என்ன சொல்லுவான், நீ என் ஏரியாவில் இருக்காதன்றான். நீ என் ஏரியாவில் இருக்காத சொல்லிவிட்டு அவனை வெளியே தருறான். அவன் வந்து அதர் மாவட்டத்தில் தான் இருக்கிறான். எந்த அக்யூஸ்டும் அவன் சொந்த ஊரில் இல்லை. இன்றைக்கி சென்னை வந்து 200 கொலைக்கு மேலே நடந்திருக்கு. ஆனால் சென்னையில் இருக்கிற எல்லா ரவுடி லிஸ்ட் எடுங்க, சென்னையை சேர்ந்தவன் எவனுமே இருக்க மாட்டான். எல்லா ரவுடியுமே அதர் மாவட்டத்துலேருந்து தான் வந்தாங்க. அப்போ சென்னை அமைதியான ஊர் தானே. அப்போ இங்கே எப்படி இவ்வளோ கொலை நடக்குது? இப்போ சென்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சென்னையில் நீங்கள் 100ல் 10 பேர் கூட ரவுடிஸ் எடுக்க முடியாது லிஸ்ட்டை. சென்னையில் இருக்கவங்க ரவுடிஸை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. இப்போ மற்ற மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிஸுங்க நிறைய. இப்போ திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்தது திண்டுக்கல்லில் கூட பார்த்தீங்கன்னா 315 கொலை நடந்திருக்கு.
இது வரைக்கும் நம்ம திண்டுக்கல்லை வந்து நம்ம அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. அதுதான் திண்டுக்கல்லினாலே பூட்டு தான் நினைப்போம். ஒரு டூரிஸ்ட் சவப்பேட்டி அடிக்கிற ஊராகுது. இது பாருங்க, இது வந்து ஆர்டிஐ கொடுத்த பதில். திண்டுக்கல்ல 315 கொலை, 335 கொலை முயற்சி, ஆனால் 128 பேர் தான் குண்டாச்சு. நான் சொன்ன மாதிரி தான் 128க்கும் 650க்கும் நடுவில் பாருங்க 3ல் 1 பங்கு கூட இந்த குண்டர் சட்டத்தில் அடிக்காத காரணம் ரவுடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். அப்போ இப்போ காவல்துறை கண்காணிக்க போகிறதில்ல. இன்னொரு ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா, பல ரவுடிங்களுடைய ஃபோட்டோ காவல் நிலையத்தில் இல்லை. அதுதான் இங்கே அதிர்ச்சி தகவல். இப்போ பேர் இருக்கும், அடையாளமே இல்லைங்க. அடையாளமே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணின்னு இருப்பாரு, இன்னும் பண்ணின்னு இருக்காரு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ கூட தொலைச்சிடுறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் பியூட்டிஃபுல் என்னன்னா, நேற்று இவர் இருந்தாருங்க, இன்னைக்கு நான் இருக்கேன். இப்போ இருக்க அதிகாரியை கேட்டேன், சார் அன்னைக்கு அவர் இருந்தார், நானா இருந்தேன். இப்போ கூட அந்த நிலைமை நீடிக்குதா? இப்போ இன்னும் இருக்கு. ரவுடிஸுடைய ஃபோட்டோவே இல்லை காவல்துறை அதிகாரி. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, ஆதார் கார்டு இருக்குது, ஃபோட்டோ எல்லாமே வந்துட போகுது. ரவுடிஸுடைய ஃபோட்டோவே பழைய ஃபோட்டோ தான் வச்சுட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அஃபென்ஸ் பண்ண ஃபோட்டோ இருக்கும், இப்போ ஒரு சில காவல் நிலையத்தில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு சாலை வரும், ஒரு அம்மா பத்துனுக்குறாங்க, யாருமே இல்லை, வீட்டை விட்டு தைச்சிட்டாங்க. அந்த அம்மாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஆதார் கார்டில் இருக்கும். இன்றைக்கி எல்லாம் ஒரு 5 இயர்ஸில் ஆதார் கார்டு எல்லாம் வந்துச்சு. அப்போ நம்மளை மாதிரி இப்போ உங்களை மாதிரி எங்களை மாதிரி பாவமாக இருக்குன்னு காவல்துறையில் போய் மெமோ போடுறோம். மெமோ போட்டு அவங்கள வந்து ஒரு ஆசிரமத்துலேயோ எங்கேயோ போய் சேர்க்குறோம். அந்த ரெக்கார்டு போலீஸ் வைக்கணும்ல, அந்த ரெக்கார்டே கிடையாது போலீஸில். இங்கே வந்து பிரச்சனை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்ததில் சொல்கிறேன், இங்கே பிரச்சனை என்னென்னா கவர்மெண்ட்டில் இவ்வளோ போலீஸ் இருந்துட்டு யாருக்குமே பொறுப்பே கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு வீடை நம்ம தான் தொடச்சி வைக்கணும், இது நம்ம அதிகாரம். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு திருப்பி அந்த ஸ்டேஷனுக்கு வந்தால் மரியாதை இருக்காது, நம்ம மதிப்போம். ஒரு எஸ்ஐக்கு, ஒரு கான்ஸ்டபிளுக்கு, எல்லாருக்குமே. ஆனால் இவங்க கரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஃபைல் இன்றைக்கி வந்துடுச்சு, இதை ஃபைல் பண்ணி வைங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஃபைல் எங்கே கேட்டால், சார் அது காணலை சார், இன்னும் ஆயுத பூஜைக்கு தூக்கி எடுத்து போட்டாங்களா இல்லை போகியில் போட்டு கொளுத்துட்டாங்களா. 10 வருஷம் இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் கூட்டு போனேன், 15,000 பேரை காணலை. இது ஒரு அதிர்ச்சி தகவல் கிடையாதா? அதாவது வந்து பெற்றோர்களால் கைவிடப்பட்ட, மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து 10th ஃபெயில் ஆகிடுது, ஊரை விட்டு ஓடி வந்துச்சு. ஒரு வயசான ஆயா தாத்தாவை வெளியே விட்டுறாங்க. ஒரு கண்ணு தெரியாதவர் நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவர் இப்படி போகிறாரு, காண போயிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை ஏதோ ஒரு இடத்துல அவங்க போகிறாங்க, போய் பிச்சை எடுக்கிறாங்க, சாப்பாடு. சில பேர் நான் வீட்டுக்கே போகக்கூடாது இருக்காங்க. சரி நீங்கள் வாங்க இந்த இடத்துல சேர்க்கலான்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய புகைப்படம் பிடிப்பாங்க. அவங்கள கொண்டுன்னு போகிற தொண்டு நிறுவனத்துடைய புகைப்படம் பிடிப்பாங்க, ஆட்டோவை பிடிப்பாங்க. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு காப்பியை போடுவாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி போடுறாங்கன்னா, ஒரு மெமோன்னுவாங்க. அந்த மெமோ போட்டுட்டு போலீஸில் சொல்லிட்டு இட்டுன்னு போயிடுவாங்க. இந்த காப்பி சம் பர்சன், எனி அதர் பர்சன். ஏன்னா இப்போ சசிகுமாரே இப்போ எடுத்துன்னு போயிட்டாங்கங்க. சசிகுமார் ஏதோ வந்து ரோட்டில் இருந்துட்டார், யாருமே எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வருஷம் கழிச்சு சசிகுமார் என்ன ஆனாருன்னு நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் தெரியும், அவங்க தொண்டு நிறுவனம் போட்டு போயிட்டாங்க. அந்த தொண்டு நிறுவனம் போனால் அது இப்போ இல்லைங்க, அங்கே இருந்தவங்களாம் என்ன ஆனாங்க தெரியலன்றாங்க. இது எவ்வளோ பெரிய இப்போ ஆர்கனுக்கோசம் யாருன்னா ஒருத்தர் தொண்டு நிறுவனம் வச்சு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் இப்போ கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? டிஜிபி சாரை கேட்குறேன். 15,000 பேரை நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய தகவல் கொடுக்குற, நீ அரெஸ்ட் பண்ணி எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடு. எந்த ட்ரஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாங்கன்னு கூட காவல்துறைக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாது சார். அப்போ நீங்கள் குற்றவாளிகளுக்கு தொண்ண போகிறீங்களா இல்லையா? நான் டிஜிபி சாரை கேட்குறேன். நான் திருட, நான் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. 50% தொண்டு நிறுவனம் இன்றைக்கி இல்லை. பழைய தொண்டு நிறுவனம் புதுசாக உருவாகினேங்கிறாங்க. இப்போது ஒரு கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி தான். நேற்று வரைக்கும் நான் இவ்வளோ கோடி ஏமாத்தினேன், டக்குன்னு மூடிட்டு இன்னொரு பேரில். இப்போ நம்ம வாழ்க்கையிலேயே பாருங்கள், சோப்பு யூஸ் பண்ணுறோம், சந்திரிகா சோப்பு, அம்மாம் சோப்பு, லக்ஸு சோப்பு, எல்லாம் ஒரே கம்பெனி தான், இந்துஸ்தான் லீவர் தான். ஆனால் சோப்பு பேர் மட்டும்தான் மாறும், கம்பெனி ஒன்று தான். நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நிறைய தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறான். எப்போ மூடுறான், எப்போ தரலாம். இந்த 15,000 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அப்போ அவங்கெல்லாம் எங்கன்ட்டு கேட்டால் தெரியலன்றாங்க. ஆர்டிஐல எனக்கு கொடுக்குறாங்க. இந்த 15,000 பேர் நீங்கள் சொல்கிறது வந்து ஆதாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. ஆதாரப்பூர்வமாக ரெக்கார்டை கொடுக்குறேங்க. உன் வேலையை பாருன்ட்டு தட்டி அனுப்புகிறானுங்க.
டிஜிபி ஆஃபீஸில். சார் என்ன சார்ன்ற, நீ என்னத்துக்கு எடுக்கிற, பார்க்குறியா உன்ன என்ன பண்ணுறேன்ட்டு காவல்துறை மிரட்டு டிஜிபி சார் ஆஃபீஸில். அங்கே ஒருத்தர் கீழே நிற்கிறாரு சஃபாரியில், நீ என்னத்துக்கு எடுக்கிற, உன்னை உன்னை ஸ்டேஷனில் சொல்லி என்ன பண்ணுற பாரு. சரி நீ பண்ணி தான் பாரு, இப்போ உனக்கு தான் மனசாட்சி இல்லை, ஜட்ஜுக்காவது இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் இத்தனை பொதுநல வழக்கு கூட தாக்கல் பண்ணால் நம்மளுக்கு காசு இல்லை. சரி காசு தான் இல்லையே, நீ எஃப்ஐஆரை போட்டு என்னை ரிமாண்ட் பண்ணினா ஜட்ஜு கேட்பாங்களே எதுக்கு இவரை பண்ண, ஏதாவது ஒன்று எஃப்ஐஆர் போடுன்ற என் மேலே எஃப்ஐஆரை போட்டினா நான் ஜட்ஜுக்கிட்டே சொல்லுவேன், அம்மா 15,000 பேர் காணலன்றாங்க, அதனால என் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அந்த 15,000 பேர் உயிரோட இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ யார் அந்த 15,000 பேர் யார், நீங்கள் கொடுத்த ஆள் தமிழகம் முழுக்க நீ கொடுத்துருக்க. அப்போ இந்த தொண்டு நிறுவனம் நான் கட்டுக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். கடைசியில் என்ன தெரியுமா ஆகுது, ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் ஆகுது. மனிதனாக பிறந்தா நம்ம உயிரோட வாழ்கிற வரைக்கும் எல்லா வரையும் வாங்குறானுங்க, நம்மளால் சம்பாதிக்க முடியல, நடுத்தருவில் வந்துட்டவனே என்ஜிஓ அமைப்புக்கிட்ட நம்மளை கொடுத்துட்டு விற்றுட்டு இருக்கிறோமோ செத்தமோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் வரி கட்டலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு நாள் நீ நடுத்தருக்கு வந்துட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைன்னா இந்த கவர்மெண்ட் உனக்கு கை கொடுக்காது. இந்த கவர்மெண்ட்டு என்ஜிஓ அமைப்பில் உன்னை கையில் கொடுத்துட்டு அவன் பண்ண போயிடுவான். இப்போது இதில் உள்ள வந்து எவ்வளோ ஐட்டக்காரனுங்க இருப்பானுங்க, ரவுடிஸ் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், என்னுடைய ஆமாம் என்ஜிஓ அமைப்பை மெயின்டைன் பண்ணுறது ரவுடிஸ் தான். அப்போ இதெல்லாம் ஆர்கன் திருட்டுக்கோசம் நடக்காதுன்றது என்ன இருக்குது. இவங்களை தூக்குறவங்க எல்லாமே ரவுடிஸ் தாங்க. வரவனுக்கு மொத்தம் முடிஞ்சு கூட சரியில்லை. இவங்களுக்கு என்ன பர்மனெண்ட்டாக ஒரு ஆட்டோகுது, வர லேடிஸுங்கெல்லாம் வந்து இதுதான். திருப்பி அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாம் சார் அங்கே நல்லா இருக்காங்க சார், போகிறாங்க சார் என்ற. ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரத்தில் ஒரு அசைன்மெண்ட் வந்தது பார்த்தீங்களா, மனுஷனுங்களெல்லாம் படுக்க வச்சு அவங்களுடைய சதையெல்லாம் வந்துட்டே எலும்பு. ஸோ அங்கே கொடுத்துறோம். அதாவது காவல்துறை வந்து ஏதோ என்ஜிஓ அமைப்பை கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு தொல்லை இருக்கக்கூடாது, ஏரியாவில் இருக்கக்கூடாது, வந்தான் மெமோ போட்டு கொடுத்துட்டோம். அது உள்ள லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுன்னு ஒரு காவல்துறை அதிகாரி கூட நாலேஜ் இல்லையா? அந்த மெமோ பார்க்குறப்போ மாஃபியாவே இங்கே நடந்து ஒரு அந்த மெமோ பார்க்குறப்போ சார் நீங்கள் என்ன நினச்சிக்க, அந்த கவுண்டி எழுதுகிறப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ மக்களை சாவச்சிட்டு கம்முன்னு எப்படி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் 6,000 பேரை கண்டே பிடிக்க முடியலன்ற, ஒரு பக்கம் 15,000 பேர், 21,000 பேருடைய நிலைமை என்னன்னு நம்ம கேட்குறோம். அது வந்து பதற வைக்கிறது. சரி அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா 5,000 பேருக்கு மேலே மர்டர் ஆகிக்கிறாங்க. அப்போது ஒரு 10 வருஷம் நம்ம எடுத்து லிஸ்ட் எடுத்தா சராசரி 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. சராசரி இதில் வந்து ஒரு 25,000 பேர் வந்து நிலைமை கேள்விக்குறியாகுது. சாவறானுங்க, காணா போகிறானுங்க, எவனா கொண்டு போயிடுறான். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோட மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல மீண்டும் உங்களை நாங்கள் அணுகிறோம். நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். என்னையும் நீங்கள் வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து என்னுடைய சேவைக்கு உங்கள் மீடியா மூலமாக பப்ளிக்கு தெரியப்படுத்துறதுக்கு எங்கள் அமைப்பு சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். நன்றி சார்.